பூஞ்சோலை என்பது ஓர் அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று பயிர்கள் வளர்ந்து காண்போர் கண்களுக்கு விருந்தளித்தன. அவ்வூரில் மணிவண்ணன் எனப்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்லவன்தான். என்னப்பா மணிவண்ணா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. விவசாயம் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன். கடன் உதவி ஏதாவது வேணும்னா வந்து கேளு. உனக்கு உதவி பண்ணாம வேற யாருக்கு உதவி பண்ண போறேன்னு சொல்லு. சரிங்க முதலாளி, கடன் வாங்கி விவசாயம் பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அதை பற்றிலாம் யோசிக்காத மணிவண்ணா. எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. முயற்சி செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஞாபகம் வச்சுக்கோ. கடவுள் இருக்கா முதலாளி, அவன் நம்மளை காப்பாற்றுவான். விடுங்க, பார்த்துக்கலாம். எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் கடவுள் கூட உதவி பண்ண மாட்டாரு மணிவண்ணா. எந்த ஒரு பிரச்சினையிலும் முயற்சி செய்யாமல் கடவுள் தன்னை காப்பாற்றுவார் என்றே எண்ணுவான். அவனுடைய நெருங்கிய உறவினர் திருமணம் பூஞ்சோலை கிராமத்திற்கு அடுத்ததாக இருந்த கிளியனூரில் நடைபெறுவதாக இருந்தது. மணிவண்ணா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கம்பா. நீ கண்டிப்பா வந்து அதுல கலந்துக்கணும். ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துரு, கல்யாண வேலை இருக்கு. சரிங்க சித்தப்பா, அதுல என்ன இருக்கு, நான் முன்னாடியே வந்து எல்லா வேலையும் பார்த்துடுறேன். மணிவண்ணனும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக தனது மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்தான். கிளியனூரை அடைகின்ற வேளையில் ஒரு பெரிய பள்ளத்தில் வண்டிச் சக்கரங்கள் புதைந்துவிட்டன. மாடுகளும் சேற்றில் சிக்கிய தமது கால்களை எடுக்க முடியாமல் தவித்தன. சக்கரங்களையும் மாடுகளையும் எப்படி மீட்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. மாடுகளாவது சேற்றில் சிக்கிய தமது கால்களை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தன. ஆனால் மணிவண்ணனோ எவ்வித சிறு முயற்சியையும் செய்யாமல் விழித்துக் கொண்டிருந்தான். உடனே அவன், கடவுளே, என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்று என்று வேண்டினான். உடனே வானிலிருந்து ஒரு குரல் கேட்டது. மனிதனே, நீ சேற்றில் சிக்கிய உன் மாடுகளையும் வண்டியின் சக்கரங்களையும் மீட்பதற்கு சிறிதளவு கூட முயற்சியை செய்யவில்லை. வெறுமனே என்னை அழைப்பதில் எந்த பயனும் இல்லை. முதலில் தன்னால் ஆன முயற்சியைச் செய்பவர்களுக்குத்தான் நான் உதவுவேன். முதலில் உனது தோள் வலிமையால் சேற்றில் சிக்கிய சக்கரங்களை வெளியே எடுக்க முயற்சி செய். பிறகு மாடுகளை அதட்டி ஒட்டு. இந்த வேலைகள் எல்லாம் உன்னால் செய்ய முடிந்தவைகள் தாம். அதற்குப் பின் என்னை உதவிக்கு அழை. நான் வருவேன். முயற்சி செய்யாதவர்களுக்கு நான் நிச்சயம் உதவ மாட்டேன் என்று கூறியது. உடனே மணிவண்ணன் தனது தோள்பலத்தால் சக்கரத்தில் முட்டு கொடுத்து வண்டியை தூக்கி நிறுத்தி மாடுகளை அதட்டி ஓட்டினான். இப்பொழுது வண்டி சேற்றிலிருந்து மீண்டது. மணிவண்ணன் முயற்சியின் சிறப்பை அறிந்து கொண்டான். கடவுள் வானிலிருந்து அவனை ஆசிர்வதித்தார். நீதி: முயற்சி செய்யாதவர்களுக்கு கடவுள் உதவ மாட்டார். எனவே நாம் வெற்றி பெற நம்மாலான முயற்சியைச் செய்ய வேண்டும். இறைவன் அருள் நமக்கு தானாகவே கிடைக்கும்.